அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஒரு சிலவற்றை கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் புற்றுநோயோட வகைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியமாக இருந்துச்சு. ஓகேங்களா? உடல் உறுப்புகளில் உள்ள எபிதீலியம் எனப்படும் திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் கார்சினோமா எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எபிதீலியல் செல்ஸ்ல கேன்சர் வந்துச்சுன்னா அதை கார்சினோமா அப்படின்னு சொல்றோம். எலும்பு, தசை போன்ற இணைப்பு செல்கள் அல்லது துணை செல்களில் ஏற்படும் புற்றுநோய் சர்க்கோமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போன்ஸ்ல அண்ட் தென் மசில்ஸ்ல எல்லாம் வரதை நமக்கு சர்க்கோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது எலும்பு மஞ்சை அணுக்களிலிருந்து உருவாகும் புற்றுநோய் லுக்கீமியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போன் மேரோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து வந்துச்சுன்னா அதை லுக்கீமியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு மண்டல அணுக்களிலிருந்து உருவாகும் புற்றுநோய் லிம்போமா மற்றும் மைலோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நோய் எதிர்ப்பு மண்டலங்கள்ல இருந்து உருவாகிறத லிம்போமா மற்றும் மைலோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நரம்பு மண்டலத்தில் உருவாகும் புற்றுநோய் ஆஸ்ட்ரோசைட்டோமா கிளியோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆஸ்ட்ரோசைட்டோமா அண்ட் கிளியோமா அப்படின்னு சொல்லி நரம்பு மண்டலத்துல உருவாகக்கூடிய புற்றுநோய்களை சொல்றாங்க. இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நமக்கு மேட்ச் பண்ண கூட சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா உலக அளவுல என்ன மாதிரியான புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கு, குறிப்பா பார்த்தோம்னா மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப. அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இதெல்லாமே நமக்கு அதிகமான புற்றுநோய்களாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ புற்றுநோய் தரவுகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 14 லட்சம் பேர் 2024 பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல தமிழகத்துல பார்த்தோம்னா 96,000 பேர். சரிங்களா? 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 90 பீப்புளுக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் புற்றுநோய் வருவதாக சொல்லியிருக்காங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 13ல் 1 பேருக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 11ல் 1 பேருக்கும் இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த ஆர்டிக்கல்லே இந்த புற்றுநோய் வகைகள் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பயப்படுற அளவுக்கு துன்பங்கள் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். திருக்குறளின் 429 அதிகாரம் அறிவு உடைமை. மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராமி விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த கிராமி விருதுகள்ல பெஸ்ட் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பியான்சே அப்படிங்கிற பாடகிக்கு போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வேற யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க பாடகி சந்திரிகா அவர்களுக்கு பார்த்தோம்னா சந்திரிகா டாண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்தோம்னா திரிவேணி அப்படிங்கிற இந்த மியூசிக் ஆல்பத்துக்காக ஒரு கிராமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியா வம்சாவளியாக இருக்கனால இந்த ஒரு செய்தியை பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கிராமி விருதுகள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.